ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஜிஎஸ் கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு இருக்கோன்னா, நீங்கள் மேலே பார்த்தாலே தெரியுது இது என்ன சர்வர்னு. எஸ், நீங்கள் நினச்சது கரெக்ட் தான். இது வந்து தமிழ் கிராஃப்ட் பப்ளிக் எஸ்எம்பி. நம்ம இதில் ஒயர்லெஸ் ஃபஸ்ட்டு ஒயர்லெஸில் ஆகணும். ஆனாலும் என்னால் வீடியோ போட முடியல. எதனால் நான் எடுத்த வீடியோலாம் கரெக்ட் ஆகிடுச்சு, ஒரு வீடியோ கூட ஒழுங்காக வர மாட்டேருக்கு. அதனால் என்ன பண்ணலான்னு இருக்கோன்னா, இன்றைக்கி எஸ்எம்பியில் கரெக்டாக எந்தெந்த ப்ராஜெக்ட் இப்போ முடித்து வச்சுருக்கோம், ஆன்கோயிங்கில் இருக்குது, அப்புறமா எப்படி ஒர்க் செய்ய போகுது அப்படின்னு காட்டப்போம். அதோட இந்த எஸ்எம்பியில் வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே வைட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க நியூ மெம்பர்ஸ். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நாங்கள் செஞ்சது. இது வந்து ஒரு மெயின் பேஸு, பட் இது நாங்கள் ஸ்டோரேஜ் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கின்னு இருக்கோம். இதில் வந்து மேலே கோல்டு கலரில் டிசின்னு போட்டு இங்கே ஒரு ஆர்மர். இந்த ஆர்மரை மட்டும் யாருமே எடுக்கக்கூடாது. இந்த ஆர்மர் வந்து பால்ஸ் போது எடுக்கப்பட்டால் பேன் செய்யப்படுவார். அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். புதுசாக வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இது பண்ணுங்கள். இது வந்து ஃபுல்லாக ஃபுட்டெல்லாம் இருக்கிற ஏரியா, ஃபார்மிங் டீமு இருக்கும். இது வந்து ரிசோர்ஸ் டேரன், வுட்டு அந்த மாதிரி இருக்கிற ஏரியா. இப்போதைக்கு எதுவும் இல்லை. இதுக்கு மேலே நம்ம ஃபில் பண்ணணும். ஒரு ஃபார்மாக கட்டிக்கின்னு இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து அண்டர் கிரவுண்ட் மைனிங் ஏரியா. இதில் வந்து ஸ்டோன்ஸு, அது மற்றபடி மிச்சர்லாம் ரெட் ஸ்டோன் அந்த மாதிரி பொருள்லாம் வைக்கிற இடம். இங்கே ஒரு பெட் இருக்கும். ரீஸ்பான் பாயிண்ட்டுக்கு இங்கே வச்சுக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் ஃபர்னஸ் இது போலலாம் ரெடி பண்ணி வச்சுக்க போகுது. ஏரியா வந்து கிளாக் டவர். இதை வந்து டிசி மெம்பர்ஸ் தான், டிசியில் விளையாடுறவங்க தான் கட்டினாங்க. இந்த கிளாக் டவர் வந்து கட்டும் போது இது வந்து பில்டிங் டீம்னு இந்த டீம்ஸு தனித்தனியாக இருந்தது. அப்போ வந்து பில்டிங் டீம்ஸ் இது கட்டினாங்க. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கிளாக் டவருக்கு அவங்க மீட்டிங் நடத்தும் போது அப்போல்லாம் இந்த இடத்துல வச்சு மீட்டிங் நடத்தலாம்னு சொல்லிட்டு இந்த கிளாக் டவர் அழகாக இங்கே கட்டி வச்சுட்டாங்க. இது வந்து செகண்ட் பில்டிங். இல்ல சரி, ஜிவிஎஸ் நார்மல் ஜிவிஎஸ்னு இருக்கான். அதான் ஜிவிஎஸ் போலியே. சரி பார்த்தோம். இது வந்து நம்மளோட தேர்ட் பில்டிங். இது வந்து நெதர் போர்ட்டலில் லைட்டாக டிசைன் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? அடுத்தது போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அயன் ஃபார்ம். இந்த அயன் ஃபார்ம் வந்து நாங்கள் கட்டும் போது இந்த இடத்த ஃபுல்லாக கிளியர் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணோம். இது வந்து பால்ஸ் ப்ரோவோட ப்ராஜெக்ட். இந்த பால்ஸ் ப்ரோ கிட்ட பர்மிஷன் கேட்காம இதில் அயனை எடுத்தோன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை அதிகமாகிடும். அதனாலே நாங்கள் இதை பால்ஸ் ப்ரோ கேட்டுப்போம். ஏன்னா இது மோஸ்ட்டாக நாங்கள் ஃபார்ம்ஸ் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணதுக்குன்னு வச்சுருக்கோம் அயன்ஸை. இவங்க கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் ட்ரேடிங் பண்ணிக்கின்னு கிடக்குறாங்க. அதனால் பால்ஸ் ப்ரோ என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ வந்து நீங்கள் அயன் வேணுமா, ஒன்று என்னை வந்து பார்த்து அதை வந்து கேட்டு எடுத்துக்கோங்க, பட் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா உங்களை பேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனாலேயே இந்த அயன் ஃபார்ம் பக்கம் எவனும் மோஸ்ட்டாக கை வைக்கிறதுல வெறும் ஃபார்ம்ஸ் இது வந்து பிகினர் ட்ரேடிங் ஆல். இந்த ட்ரேடிங் ஆலை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பிகினிங்காக காட்டினது. இன்னும் இந்த ட்ரேடிங் ஆலை நாங்கள் ஃபுல் பண்ணல. இது வந்து சும்மா டெம்ப்ரவரி ட்ரேடிங் ஆல்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு வச்சுக்கோங்க கரெக்டாக. இந்த ட்ரேடிங் ஆல் வந்து இந்த சைடில் ஒன்று இருக்குது, அப்புறமா இன்னொன்று சைடில் இன்னொன்று கிடக்குது. இப்போதைக்கு நாங்கள் வந்து ஒரு சில வில்லேஜஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு ஃபெதர் ஃபாலிங் வில்லேஜர் இருக்கான். அப்புறம் நான் மென்னிங் வில்லேஜர் இருந்தார். அது எங்கே இருக்கான்னு கரெக்டாக தெரியல. மென்னிங் அப்புறமா இந்த
இந்த சைடில் கொஞ்சம் லைப்ரரியன்ஸ், அப்புறமா இவங்க கொஞ்சம் அயன் விற்கிறவங்க அது போலலாம் இருக்கும். அப்புறமா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு என்சாண்டிங் ஏரியா. இந்த சைடில் கொஞ்சம் வில்லேஜஸ் இருக்காங்க. அது இல்லாமல் இந்த சைடில் போனோன்னா ஒரு சின்ன இன்னொன்று வில்லேஜ் ட்ரேடிங் ஹால் இருக்குது. இது இங்கே ஒரு வில்லேஜ் ட்ரேடிங் ஹால். இது வந்து கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கின்னு கிடக்குறோம். நான் இதையே இப்போ தான் பார்க்குறேன். இங்கே ஒரு வில்லேஜ் அது மேலேயும் பேர் எழுதி வச்சுருக்காங்க, யார் யார் எடுத்துன்னு வந்தா அப்படின்னு பேர் எழுதி வச்சுருக்காங்க. இல்லாமல் கொஞ்சம் மேலே இருப்பாங்க. இதோ இங்கே கொஞ்சம் பயோம்ஸ்லேருந்து கொஞ்சம் வில்லேஜஸ் எடுத்துன்னு வந்தாங்க. அந்த வில்லேஜஸ் இருக்காங்க. ஒரு ஜாம்பி வில்லேஜர் மட்டும் கிடக்குறான். அவனை வர க்யூர் பண்ணோம். இது வந்து ஃபார்மிங் ஏரியா. இந்த ஃபார்மிங் ஏரியாவில் வந்து இப்போதைக்கு எல்லாம் வெஜிடபிள்ஸ், பேம்பூஸ், அப்புறமா நெதர் வாட்ஸ் அதுபோல் ஒரு சில இதை ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் அங்கே நெதர் வாட்ஸ் இருக்குது. இங்கே வந்து இது இருக்குது. இந்த சைடில் போனால் சுகர் கேனுக்கு உள்ளெல்லாம் இங்கேருந்து தான் இப்போதைக்கு கேதர் பண்ணுறாங்க. அதோட இந்த இடம் சரியான லேகான ஏரியா. அதை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த லேகிங் ஏரியாவே என்ன இங்கே பாருங்க, எனக்கே பாதி இடம் தெரியவே இல்லை. செம்ம லேகாக இருக்கும் இந்த இடம். நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறது மாப் ஃபார்ம். இது வந்து பெரிய மாப் ஃபார்ம் தான். இது எனக்கு கரெக்டாக தெரியல, எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ கொடுக்கும்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் எனக்கு தெரியாது, நிறையவே கொடுக்கும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சத்துக்கு போட்டு ஃபுட்டு கிடச்சிருக்கியா? ஃபுட்டு ஓகே, ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல் செஸ்ட் ஆஃப் போன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபுல் செஸ்ட் ஆஃப் ஆரோஸ் இருக்கும். இதுலேயும் போன்ஸ் அண்ட் ஆரோஸ் இல்லை ஃபுல் ஆர்மர், க்ளோ டெஸ்ட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்கும். கன் பவுடர் கூட கிடைக்கும் இதில். ஆனால் இப்போ இந்த செஸ்டெல்லாம் ஃபுல் ஆகணும். நெக்ஸ்ட்டு இதில் ஃபுல் ஆகின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஸ்லைம் ஃபார்மும் ஒன்று ப்ராசஸில் போய்கின்னு இருக்கு. என்ன அது? இது வந்து ஸ்லைம் ஃபார்ம், பட் இன்னும் இது பில்டிங் ப்ராசஸில் தான் இருக்குது. ஒரு சில விதர் ரோஸ் அது போல் வைக்கணும்னு சொல்லின்னு இருந்தாங்க. ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இங்கே வந்து ஒர்க் செய்கிறவர் இவர் தான். இவர் பேர் பிரதீப். இவர் தான் இந்த ஸ்லைம் ஃபார்முக்கு இப்போதைக்கு இன்சார்ஜாக இருக்கார். ரைட், இங்கே பாருங்கப்பா, புது டாக் வேரியண்ட்டு. இந்த டாக் வேரியண்ட் இப்போ தான் நான் பார்க்குறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி காட்டலை, இப்போது காட்டுது. ஒரு டாக் இருக்குது. இது மிச்சம் எல்லாமே இது ரெண்டும் ஒரு வேரியண்ட்டு, அது ரெண்டும் ஒரு வேரியண்ட். நல்லா இருக்குல்ல? இதுதான் கார்டியன் ஃபார்மோட ஸ்பீட் அதிகமாக வரும். ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது ஒன்று. அதோட இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டோரேஜ் ஏரியா. இங்கே ஒரு என்சாண்டிங் இருக்குது, ஒரு எண்டர் செஸ்ட், கிராஃப்டிங் டேபிள், 2 எண்டர் செஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு எண்டர் செஸ்ட் இருக்குது, 2 எண்டர் செஸ்ட், ஒரு 2 ஆனுவல் இருக்குது. அப்புறம் கிரைண்ட் ஸ்டோன், அப்புறம் ஸ்டோரேஜ். இது வந்து ஃபுல்லாக பிளாக்ஸ் இந்த ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த மாதிரி டைப்ஸில் இருக்கிற எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபார்மை யூஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பால்ஸ் ப்ரோ கிட்ட
பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ணணும், இல்லைனா உங்களை பேன் செய்யப்படுவார். இது வந்து என்னடா இவன் எல்லாத்துக்குமே பேன்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க, இது பண்ணாதீங்க. இது வந்து பால்ஸ்டோட ரூல்ஸ், இதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே, முடிஞ்சால் இப்போ வந்து போயிட்டு நம்ம எஸ்எம்பியோட லீடர்ஸ் கிட்ட பேச முடியுமான்னு பார்க்கலாம். அவங்கள போய் பேச வைக்கலாம். ஐயோ, அது பார்த்துக்கலாம். சிஸ்டம் கேம்ஸ் சவுண்டு போட்டு வச்சுருக்கேன். அப்போ இப்போது ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இந்த எஸ்எம்பியை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்னன்னு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணீங்க? என்ன நினச்சிக்கின்னு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணீங்க? புரியல என்னன்னா, இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இப்போ பிளான் போட்டு அப்புறமா இந்த மாதிரி எஸ்எம்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டு பண்ணீங்களா, இல்லை இப்போது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணீங்களா? இது இந்த எஸ்எம்பி சொல்றியா? இந்த பப்ளிக் எஸ்எம்பி. எஸ். பப்ளிக் எஸ்எம்பி வந்து இருக்கலே இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே பெஸ்டான ஒரு சர்வைவல் மல்டிப்ளே சர்வரா ஆக்கணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் இந்த பப்ளிக் எஸ்எம்பி. ஓகே, இப்போ வந்து இந்த சர்வருக்கு நீங்கள் ஒரு அட்மின் ப்ளஸ் ஓனரா? கோ-ஃபவுண்டர் அண்ட் அட்மின். ஆமாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு 8 ஃபார்ம் கட்டியிருப்போமா? 8 இப்போதைக்கு ஆன்கோயிங்கில் வந்து ஸ்லைம் ஃபார்ம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லைமு, ஷல்கரு, ட்ரீ, அப்புறம் மெயின் ஸ்டோரேஜ். ஓகே, இப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு மெயினாக போயினுக்கு. மற்றதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதுக்கான இது நேம் லிஸ்ட்டும் கொடுத்துட்டோம், அப்படி தானே? இப்போ வந்து இந்த எஸ்எம்பியை வந்து நீங்கள் ஆல்வேஸ் ஆன்லைனில் வச்சுருக்கீங்க. இப்போது இந்த எஸ்எம்பி இப்போ உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்டாக இருக்கா, இல்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். பிளேயர்ஸ் எல்லாமே நெதரைட் மைனிங்களே குறியா இருக்காங்க. எனக்கு வந்து அந்த விஷயம் புரிய மாட்டேங்குது. யாருமே இப்போ வந்து சும்மா கடமை சில பேர் பொறுப்போட ஆடுறாங்க, சில பேர் சும்மா ஏதோ ஒயிட் லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு என்ன பண்ண தெரியாம மாறிட்டு இருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி நல்லா தான் வரும். உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் நம்மளோட எஸ்எம்பியில் ஜாயின் பண்ணோன்னா இந்த தமிழ் கிராஃப்ட் அப்படின்னு இருக்கிற டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வர உங்களோட நேம் லிஸ்ட், அப்புறமா அதில் வர ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நாளைக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருங்க. நாளைக்கு நம்ம பால்ஸ் ப்ரோ வந்து அதோட வைட் லிஸ்ட் எடுப்பார். Am I right? Yes. Okay. Thank you, Balls bro. Okay, bye. Thank you. இப்போ வந்து நம்ம தமிழ் கிராஃப்டில் இருக்க எல்லா இதுவும் பார்த்துட்டோம். இப்போதைக்கு ஆன்கோயிங்கில் ஒரு சில இது இருக்குது. என்கிட்ட ஸ்லைம் ஃபார்மோட கோஆர்டினேட்ஸ் மட்டும்தான் இருந்ததுனால அந்த இதுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டேன். இன்னும் ஷல்கர்து மற்றும் ட்ரீ ஃபார்மோடது, அப்புறமா மெயின் ஸ்டோரேஜ், இதோட 3 இதுவும் என்கிட்ட இல்லை, அதனால் நான் போக முடியலை. நான் வந்து முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகி காட்டுறேன். அது உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படுவது ஜிஎஸ் கேமிங் தமிழ். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எங்களை போல நீங்களும் இந்த தமிழ் கிராஃப்ட் பப்ளிக் எஸ்எம்பியில் விளையாடணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் கிராஃப்டோட டிஸ்கார்ட் லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து உங்களோட வைட் லிஸ்ட் பண்ணதுக்கான ஃபார்ம் ப்ளஸ் மேக்ஸிமம் நாளைக்குள்ளே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. உங்களுக்கு காட்டுறேங்க அந்த ஃபார்ம் எங்கே இருக்குன்னு. இன்ஃபர்மேஷன் இதில் வெரிஃபிகேஷன் நினைக்கிறேன். எஸ் இதுதான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. வெரிஃபைடு இந்த இப்போ வந்து அது லாஸ்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். கூகுள் ஃபார்ம் இது தமிழ் வேறு எதுவும் நினைக்கிறேன். இது
tutorial வெரிஃபிகேஷனில் போயிட்டு இதாக போட்டு வச்சுக்கலாம் பாருங்க. ஒயிட் லிஸ்ட் இதில் இல்லை நினைக்கிறேன், நான் பார்க்குற ஒரே ஒரு நிமிஷம். ஒயிட் லிஸ்ட் random numbers of the donation SMTC information. இதோ இருக்கு TCSF இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே வர டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே இதை ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். எனக்கு திருப்பி காட்டுதான்னு பார்க்குறேன் உங்களுக்காக. இதை எனக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, ப்ளே ரெஜிஸ்டர் ஃபார்ம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணதுனால இது ஓப்பன் ஃபார் லேட்டர். இது பாருங்க, ஓப்பன் இட்ஸ் ஃபார்ம் லேட்டர். இந்த ரெஜிஸ்டர் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இந்த பப்ளிக் எஸ்எம்பி அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஷின்ஸுக்கெலாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு உங்களிடம் விடைபடுவது GS Gaming தமிழ். பாய் கைஸ்.